அயன் ரிச் ராகி லட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ராகி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராகி மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம அடை மாதிரி தட்டுனா தட்டை வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தனியாக வச்சு அடுப்பில் தோசைக்கல் வச்சு லைட்டாக அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அடை மாதிரி தட்டி விடுங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் அளவு எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சிம்லேயே வச்சு நல்லா குக் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு குக் ஆகிருக்கணும். இதை ஆற வச்சுருங்க தனியாக. இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சு வேர்க்கடலை, எக்ஸ்ட்ரா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வேர்க்கடலை, எள்ளு, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யும்போது வேர்க்கடலையை வறுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதே மாதிரி எள்ளையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எள்ளு சீக்கிரம் வறுப்பட்டுரும், பார்த்து 1 or 2 minutes அவ்வளோதான் ஆகும். எல்லாமே தனித்தனி தட்டில் போட்டு ஆற வைங்க, ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். பொட்டுக்கல்லையும் கொஞ்சமாக சேர்த்து தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ராகி எடையை குட்டி குட்டி பீசஸாக பிச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா பவுட்ராட்டம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்து எள்ளு சீக்கிரம் அரைப்பட்டுரும். பல்ஸ் மோடில் சுற்ற விடுங்க, இல்லைனா எண்ணெய் விட்டுரும். எள்ளு அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் சேர்க்க போகிறோம். நீங்கள் லாஸ்ட்டில் எது கிரைண்ட் பண்ணுறீங்களோ அதோட வெல்லம், ஏலக்காய் 2ஐயும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவைப்படுதோ அந்தளவு பார்த்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம், ஏலக்காய் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல், வாசனை எல்லாமே ஏலக்காவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை இதோட சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை அரைக்க தேவையில்லை. நம்ம சாப்பிடும்போது அந்த பைட், சின்ன சின்ன பைட் கிடைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்ல பெரிய பவுலில் மாற்றி நம்ம அரைச்சது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா சூப்பராக வரும். ஏன்னா வேர்க்கடலை, எள்ளு 2லேயுமே எண்ணெய் பசை இருக்கும். அந்த எண்ணெய் பசையை நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி இதோட டேஸ்ட் நிஜமாகவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ராகிலையும் எள்ளுலையும் அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.